விவசாயி, மெக்கானிக், என்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. உலகளவில் எபோலா வைரஸ் பரவல் அச்சுறுத்தலாக மாறியுள்ள நிலையில் கோவை விமான நிலையத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. அதன் விவரங்களை செய்தியாளர் சுதீஷிடம் கேட்கலாம். சுதீஷ், எந்த அளவுக்கு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு? பயணிகளுக்கு ஏதேனும் கட்டுப்பாடுகள் கொடுத்திருக்கிறாங்களா? விக்னேஷ், நாம் தற்போது கோவை பன்னாட்டு விமான நிலையத்தில் இருக்கிறோம். உலக அளவில் எபோலா நோய் பரவல் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் கோவை பன்னாட்டு விமான நிலையத்தில் இந்த தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. கோவை பன்னாட்டு விமான நிலையத்தை பொறுத்த வரைக்கும் நாளொன்றுக்கு 32 விமானங்கள் இயக்கப்படுகிறது, தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலும். இதில் சிங்கப்பூர், ஷார்ஜா உள்ளிட்ட 2 பன்னாட்டு விமானங்களும் இயக்கப்பட்டு வருகிறது. நாளொன்றுக்கு 10,000 பயணிகள் கோவை பன்னாட்டு விமான நிலையத்தை பயன்படுத்துகிறார்கள். இதில் சுமார் ஒரு 1000 பயணிகள் வெளிநாடுகளுக்கு சென்று வரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் இந்த எபோலா நோய் பரவல் உலக அளவில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதற்கான தடுப்பு சுகாதார கண்காணிப்பு நடவடிக்கைகள் கோவை விமான நிலையத்தில் தற்போது கடந்த 2 நாட்களாக செய்யப்பட்டு வருகிறது. தற்போதும் தொடர்ச்சியாக அந்த தீவிர தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கோவை பன்னாட்டு விமான நிலையத்தில் ஏற்கனவே கொரோனா காலத்திலேயே 2 தானியங்கி பரிசோதனை இயந்திரங்கள் இங்கு நிறுவப்பட்டிருக்கிறது. முழுவதுமாக காய்ச்சல் உள்ளிட்ட பயணிகளுக்கு எது மாதிரியான நோய் தொற்று இருக்கிறது என்பதை கண்டறியும் விதமாக அந்த இயந்திரங்கள் மூலமாக பயணிகள் பரிசோதனை செய்யப்பட்டு வருகிறார்கள். வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய பயணிகளிடம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவர்கள் சமீபத்தில் மேற்கொண்ட வெளிநாட்டு பயண விவரங்கள் கேட்கப்பட்டு வருகிறது. ஒரு 20 நாளைக்கான அவர்கள் எந்தெந்த நாடுகளுக்கு சென்றிருக்கிறார்கள் என்கின்ற அந்த பயண விவரங்கள் சேகரிக்கப்படுகிறது. அதுவும் கணக்கில் எடுத்து கொள்ளப்படுகிறது. எபோலா நோய் பரவல் தொடர்பாக உலக சுகாதார அமைப்பு வழிகாட்டுதல்களை வெளியிட்டதை தொடர்ந்து நோய் பரவலை தடுக்க மாநில சுகாதார துறைகள் தடுப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்துமாறு மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்பநல அமைச்சகம் அறிவுறுத்தி இருந்தது. அதன் அடிப்படையில் தான் தற்போது கோவை பன்னாட்டு விமான நிலையத்தில் முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அந்த பயணிகள் முழுவதுமாக பரிசோதனை செய்யப்பட்டு வருகிறார்கள். எபோலா பாதிப்பு பதிவான சூடான், தெற்கு சூடான் உள்ளிட்ட நாடுகளுக்கு சமீபத்தில் பயணம் மேற்கொண்டுள்ளார்களா என்பதையும் கண்டறிய பயணிகளுடைய அந்த விவரம் தற்போது சேகரிக்கப்பட்டு வருகிறது. முழுமையாக நாள்தோறும் இந்த சுகாதார தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கூடுதல் சுகாதார கண்காணிப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக விமான நிலைய வட்டார அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். விக்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுதீஷ். விவசாயி, மெக்கானிக், என்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.